அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, வள்ளல் பெருமான் யார் எதை நினைக்கிறோமோ அதுவாகும்னு எழுதியிருக்கார். எதுவாகும் அதுவாகும். அது எது எது ஒவ்வொருத்தரும் ஒன்றாகணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை இல்லை கவனம். நாம் இதை முடிக்கணும், இதை முடிக்கணும், இதை சாதிக்கணும், இதை பண்ணணும், இதை செய்து முடிக்கணும் அப்படின்னு பிறந்ததுலேருந்து சாகும் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் வச்சுருக்கிறோம். நாம் வாழ்வதற்காக வந்தோம், வாழ்கிறோம். வாழ்க்கை என்பது என்ன என்று புரியாமலும் அறியாமலும் தெரியாமலும் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? எங்கேருந்து வந்தோம், எங்கே இருக்கோம், என்ன ஆகும்? இந்த சிந்தனை ஞானிகளுக்கு மட்டும்தான் இருந்தது. இல்லறத்தார் ஆகிய நமக்கெல்லாம் இல்லை. இல்லறம் நடத்திய துறவிகள் இல்லறம் நடத்தினாங்க. துறவிகளாக வாழ்ந்து இல்லறத்தை மேற்கொண்டு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் துறவு என்ன எதுவும் சொல்லவே இல்லை. துறவு அப்படின்னு சொன்னால் இந்த இல்லறம் என்று சொல்லுகின்ற கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்க்கை, குற்றம் நட்பு உறவு, இதெல்லாம் நிறைய ஞானிகள் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஞான அனுபவம் பெற்றதாக பாடல்கள் நம்ம பார்க்குறோம். சிலர் இல்லறத்தில் இருந்துகிட்டே துறவியாக இருந்தவர்களையும் பார்க்கிறோம். இதில் இல்லறத்தை விட்டு துறவு மேற்கொள்வது சிறந்ததா அல்லது இல்லறம் நடத்தி கொண்டே அந்த நிலையை அடைவது சிறந்ததா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருவருக்கும் ஒரு கோட்பாடுகள், அதாவது எண்ணங்களை வளர்த்துக்கிறோம். இந்த எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையாக அமைகிறது. நாம் சாமி சிவானந்தர் சொல்வார், காடுகளில் வசிக்கக்கூடிய மிருகங்களுக்கெல்லாம் 4 கால்கள், நாட்டிலே வசிக்கக்கூடிய என் போன்றவர்களுக்கு எத்தனை கால்? 2 கால். உங்களை சொல்லலை, என்ன சொல்கிறார்? 2 கால் மிருகம் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? இது நீ 2 கால் மிருகம் அப்படின்றார். அப்போ மிருகத்துக்கு சில குணாதிசயங்கள் உண்டு, மனிதனுக்கு குணங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? மனிதனாக யாரும் இல்லை. மனிதனாக இருப்பதற்கு காரணமே மனம்தான். மனம்னு ஒன்று இல்லைன்னா மனிதனாக வாழ முடியாது. இந்த மனம்தான் நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது. மனம் அது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனம்தான் வாழ்க்கையாக அமைகிறது. நம்முடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை நாம் செய்கிறோம். நம்முடைய கண், காது, மூக்கு, வாய், இந்த உடம்புல இதெல்லாம் ஏன் இருக்குது, இதற்கு அப்பால் யார் இருப்பாங்க, இந்த நினைப்பெல்லாம் நமக்கு இல்லை. இந்த ஞானிகள் வரிசையில் திருவள்ளுவர் பார்த்தோம் சொன்னால் அவருடைய வாழ்க்கையை வரலாறை எழுதியிருக்காங்க. வள்ளுவர் திருமணம் செய்து வாழ்க்கையை நடத்தி இல்லற ஞானியாக வாழ்ந்து முடித்திருக்கிறார். பத்திரகிரியாரும் அப்படிதான், பட்டினத்தாடிகளும் அப்படி தான் இருக்காரு. சில ஞானிகள்லாம் துறவியானதுக்கு காரணம் இல்லறத்திலிருந்து தான் வந்தாங்க. இப்படி இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும்போது 4480 யோனி பேதம்ன்றாங்க. 4480 லட்சம் யோனி பேதம். அவ்வளோ பிறவிகள் நம்ம வாழ்ந்து முடிக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பிறவிகள் இத்தனையும் அவர்கள் எப்படி எண்ணினார்கள், எப்படி இந்த எண்ணிக்கையை சொன்னார்கள், அந்த ஆராய்ச்சிகள் நம்ம போக முடியாது. 4480 வியாதிகள் 4000 சொல்ல வராங்க.
4484 வியாதின்றாங்க, 8 லட்சம் கணக்கு சொல்லுவாங்க, 4 லட்சம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. பிறவி உண்டுன்னுவாங்க, பிறவி இல்லைன்னுவாங்க. அது எது உண்மையோ எது பொய்யோ அது அவரவர்கள் மனதில் தூக்கி பார்த்து நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு வரோம். நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் படி தான் வாழறோம் எல்லாருமே. அப்படி வாழ்கின்ற போதே காடுகளை வசித்தோம், கூட்டம் கூட்டமாக இருந்தோம். சென்ற வாரம் பதிவு பார்த்தோம். சிறு தெய்வங்கள்னா என்ன, சிறு தெய்வ வழிபாடுனா என்ன, சிறு தெய்வங்கள் எவ்வாறு வந்தது அப்படின்னா ஒரு பதிவு பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்கின்ற பொழுது நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் சிந்திக்க ஆரம்பித்து மழையை பார்த்து பயந்தார். மழையை பார்த்து பயம் வந்ததும் மழை அடிக்கும்போது மழையே தெய்வமாக ஏதோ நமக்கு மேலே இது மிகப்பெரிய சக்தி, அது அதை வணக்கத்துக்கு உரியது அப்படின்னு வணங்க ஆரம்பித்தாங்க. வானத்திலும் பெய்யக்கூடிய மழையை வணங்குகின்ற போது தமிழ் அதுக்கு என்ன பேர், சொல் தோன்றிய பிறகு எழுத்து வந்தது. எழுத்து எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்தாங்க. சைகையில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். வாய் பேசுவதற்கு தெரியாது, மொழி தெரியாது. சைகையில் தான் மொழியாச்சு, மொழி எழுத்தாச்சு. எழுத ஆரம்பித்தோம், படிக்க ஆரம்பித்தோம். நம்ம மற்ற மிருகங்களை விட இந்த 2 கால் மிருகம் என்ன மாதிரி இருக்குது, என்ன செய்கிறோம், படிக்கிறோம், எழுதுகிறோம், எல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம். ஆக இந்த படிப்பு, இந்த எழுத்து இதெல்லாம் நாம் வச்சுருக்கிறோம். மற்ற விலங்குகளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதும் நினைக்கிறோம். எல்லோருக்குமே உண்டு. ஒரு குரங்கு கூட்டம் இருக்குன்னா அவங்களுக்குள்ள சில பாஷைகள் இருக்கத்தான் செய்யும். குருவியல் இருக்குன்னா அவங்களுக்குள்ள சில பாஷைகள், சில மொழிகள் பேசத்தான் தெரியும், அவர் வாழ்க்கை நடத்ததான் தெரியும். அன்றாடம் உற்று நோக்கும்போது மாடுகள் கூட, ஆடுகள் கூட, எல்லா பிராணிகளுமே பறப்பன, ஊர்வன, நடப்பன, குதிப்பன, தாண்டுவன, நீந்துவன, எல்லாவற்றுக்குமே ஒரு செய்தியை மற்றதுக்கு தெரிவிக்க ஏதோ ஒரு முறையை பயன்படுத்துகிறார்கள். அப்படி நாம் வாழ்ந்து வருகின்ற போது சூரியனை பார்த்து பயந்தார்கள். இதை கடவுளாக ஏற்று சூரியனை வழிபட்டார்கள். நம்முடைய தமிழ் பழைய நூல்களை பார்த்தோம்னா ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதுன்றாங்க. ஞாயிறை சூரியனை வணங்குவோம், சூரியனை வணங்குவோம். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது சூரியன் தான் எல்லாவற்றுக்கும் காரணம்னு. இதை நம்முடைய முன்னோர்களே கண்டுபிடிச்சி எல்லா உயிர்களுக்கும் காரணமானது சூரியன் தான் அப்படின்னு. சூரியன் மட்டும் இருந்தால் போதுமா? அப்புறம் சந்திரனு தான், அப்புறம் மண்ணு தான், அப்புறம் காற்று தான், அப்புறம் நெருப்பு தான், எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பூதம். எது நம்முடைய கைக்கு அகப்படாதோ, எது நம்முடைய கண்ணுக்கு புலப்படாதோ, 5 புலங்களாலும் உணர முடியாத ஒன்றை கருத்து பொருளாக்கி பூதம் சொல்லிட்டாங்க. பூதம்னா என்ன? பூதம் அப்படின்னா தமிழில் வள்ளல் பெருமான் மட்டும் சிறப்பாக ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. தமிழில் பூ அப்படின்னா சின்ன எழுத்து, பூ என்கிறது பெரிய சுழி ஒன்று போடுவோம். அது எதை குறிக்கும் அப்படின்னா மலர்கின்ற மலர்கள் அத்தனையுமே பூ தான். பூ. இந்த பூமி அப்படின்ற இது பூகோளம், பூமி எங்கிருந்து வந்தது? இது ஒன்றிலிருந்து ஒன்று வெளிப்பட்டதாக நம்முடைய ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. பூமி எங்கிருந்து வந்தது? ஒரு சின்ன பொருள் பெரிய பொருளாக பெருசாக மாற்றமடையுது. கண்ணுக்கு புலப்படாத ஒன்று கண்ணுக்கு புலப்படுகின்ற பெரிய விஷயமா வரும்போது பூதம். பிள்ளைங்கள மிரட்டுறோம்ல, வீட்டில் பூதம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அது கற்பனையில் பூதம்னா அது ஏதாவது ஒரு கற்பனையில் இருக்கும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பூத கதைகள் நிறைய படிச்சிருக்கிறோம். அம்புலி மாமா புத்தகம், நிறைய கதை புத்தகம் படிக்கிறோம், அதில் பூதம் வரும். சினிமாவெலாம் வந்தது.
சினிமா வந்ததில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட்டணத்தில் பூதம், விளக்க தேய்ச்சா பூதம் வரும். ஒரு ஜார் அதை தேய்ச்சா பூதம் வரும். ஒரு விளக்க தேய்ச்சோம்னா பூதம் வரும். இப்படிலாம் அது பூதம் வருமோ வராதோ. ஒரு சின்ன விஷயம் பெருசானா பூதம், ஒரு விஷயத்தை பெருசாக சொன்னால் பூதாகாரம், இல்லை பூதாகாரமாக பேசுறது. அப்போ பூதம்னா பெருசு. ஒரு செடி நடுறோம், செடிக்குள்ளேருந்து 2 இலைகளுக்கு நடுவில் அல்லது தண்டுலேருந்து சின்னதாக ஏதோ ஒன்று வெளிப்படும். கூண்டு நல்லா போயிட்டு தினமும் கூர்ந்த பார்வையோடு பார்த்தோம்னா சின்னதாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகுது, பெருசாகுது. அப்போ என்ன சொல்லுவோம், அது அரும்பு அப்படின்னுவோம், மொட்டு அப்படின்னுவோம். அது ஒரு நாள் என்ன ஆகும், பெருசாக விரியுது. அப்போ விரியும் போது அது பூ, அது பூதம். ஒன்று பெரிதாவதற்கு பூதம் பேர். மண் ஒரு பூதம், தண்ணீர் ஒரு பூதம், காற்று ஒரு பூதம், நெருப்பு ஒரு பூதம், ஆகாயம் ஒரு பூதம். இந்த பூதம் என்பது ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒன்றாக வெளிப்படுவது தான் பூதம். இப்போ நான் பூதம் தான். எங்கள் அப்பா உடம்புல இருக்கும்போது என்னவா இருந்தேன்னு கற்பனை பண்ணி பார்த்தா தெரியவே இல்லை. அதாவது தண்ணி கொஞ்சோண்டு இருக்கு. அது என்னாச்சு, எங்கள் அம்மா உடம்புல ஒரு பூதம் உருவாகுது. எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. பெருசாக உருவாகி 270 நாள் 9 மாதம் முடிஞ்சதும் பெருசாக வெளியே 3 கிலோ 3.5 கிலோ 4 கிலோ 4.5 கிலோ விழுந்தது. அதுக்கு என்ன பேர், குழந்தை. அப்போ பெருசாகி போச்சு இல்லையா, பூதம். பூதம் என்றால் தடித்தது, மலர்ந்தது, அலர்ந்தது அப்படின்னு வள்ளலாறு விளக்கம் கொடுக்குறார். பூதம்னா மலர்ந்தது, அப்பா உடம்புல இருந்தும் வளரணும், அந்த மலர்ச்சி இருக்கணும். தாயின் கருப்பையிலேயே அந்த மலர்ச்சி இருக்கணும். அப்போ விஞ்ஞான ரீதியாக நீங்கள் நிறைய குழந்தை பேர்கள்னு போனால் மருத்துவமனையில் பலவிதமான ஆய்வுகளை பண்ணுறாங்க. அவருக்கு சுருக்கம் இருக்குது, வெளியேறுவதில் சிரமம் இருக்குன்னுவாங்க. அவங்களுக்கு உள்ள அடைப்பு இருக்குது, கட்டி இருக்குது, நீர் கட்டி இருக்குது, அதில் அந்த அணுக்கள் போய் நுழையில, பலவிதமான விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விஞ்ஞான ரீதியாக. இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் செயற்கையாக மாற்றப்பட்டு விட்டது. இப்போ இப்படிப்பட்ட பூதம் நம்ம உடம்புல நாம் 5 பஞ்சபூதம்னு சொல்லுவோம். 5க்கு தான் பஞ்சம்னு பேர் இல்லைங்க. பஞ்சாமிர்தன்றோம், பஞ்சலோகம்ன்றோம், பஞ்சகவியம்ன்றோம், பஞ்சதந்திரம்ன்றோம், பஞ்ச அமுதம்ன்றோம். இப்படி இந்த 5 நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம். அது எண்ணில் அடங்காது. இதை 5 இல்லாத போது மண்ணில் வாழ முடியல, தண்ணி கிடைக்கல, காற்றும் சரியாக கிடைக்கல, சூரியனும் மூடியாச்சு. இப்படியெல்லாம் அதாவது செயலை அதாவது மறுக்கின்ற போது அது என்ன சொல்லுவாங்க, கொடுமையான பஞ்சம்னு பேர். அது என்ன பேர், பஞ்சம். 5 கிடையாது, குடிக்க தண்ணி இல்லை, உண்ண உணவு இல்லை, அப்போ பேர் என்ன பேர், கடுமையான பஞ்சம், கொடுமையான பஞ்சம்னுவான் இல்லைங்களா. இப்போ இந்த 5ல் எல்லாமே இருக்குது. நமக்கு இருக்கிற புலன்கள் 5. எங்கேருந்து வந்தோம், எப்படி இருக்கோம் தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயமே எனக்கு தெரிஞ்சாகணும். காலையில் எழுந்தால் பத்திரிக்கை, தொலைக்காட்சி பெட்டி, இல்லை கையிலேயே வச்சுருக்கிற ஒரு என்னது ஒரு சின்ன கைபேசி. ஏன்னா அதுலேயே பிள்ளைங்கள்லாம் பொண்ணு பிள்ளை பையெல்லாம் ரொம்ப குனிதத்தில் நிமிராமல் இருக்காங்க. இப்போல்லாம் யார் வீட்டில் போய் பிள்ளைகளை பார்த்தாலும் நிமிர்ந்த பார்வையே கிடையாது, நிமிர்ந்து பேசுகிறதே கிடையாது. அவ்வளோ அடக்கமாக நம்ம பிள்ளைங்க இப்போ ஆயிட்டாங்க இல்லைங்களா. எல்லா பிள்ளைங்களும் எப்படி இருக்கு, அடக்கமாக இருக்காங்க. ஏன்னால கையில் மொபைல் இருக்கு. பார்த்து பார்த்து எல்லாரும் குனிந்த நிமிராமல் மாறியாச்சு. ஆக இந்த பஞ்சபூதம் என்பது இந்த உடலை இயக்குகிறது. பஞ்சபூதங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கை இருக்குது.
இந்த உலகத்தில் 4480 அப்படின்னாங்க. லட்சக்கணக்கில் சொல்லியிருக்காங்க, கோடிக்கணக்கில் சொல்லியிருக்காங்க. உயிர் தொகுதிகள் எல்லாமும் அதாவது இந்த விதிப்படின்னுவாங்க. உலகத்தில் ஒவ்வொரு உயிருமே எவ்வாறு உருவாகிறது, ஏன் உருவானது அப்படின்னு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கு. எவ்வளோ ஆராய்ச்சி வந்து வாழ்ந்து நடந்துக்கிட்டு இருந்தால் கூட எந்த ஒரு விஷயத்தையும் இல்லாமல் பண்ண முடியல. ஆனால் சொல்லிட்டு இருக்காங்க, அதை இல்லாமல் பண்ணிட்டோம், இதை இல்லாமல் பண்ணிட்டோம். எதையும் இல்லாமல் பண்ண முடியாது. விவசாயத்தில் கூட நிறைய பூச்சி வந்தது, பூச்சி போச்சு. ஆனால் இப்போ இந்த பூச்சிக்கு மருந்து கண்டுபிடிச்சது புது புது நோயெல்லாம் வந்துக்கிட்டு. மனிதனுக்கும் 3 வகையாக நோய் வரும்னு நம்முடைய தமிழ் சித்தர்கள் எழுதியிருக்காங்க. காற்றுனால வரும், நெருப்புனால வரும், வெப்பத்தினால வரும். இந்த 3 நோய் தான் மனிதனுக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. காற்றினாலே வருவது வாதம், நெருப்பினாலே வருவது பித்தம், அப்புறம் நீரினால் வருவது சிலேத்தமம். வாதம், பித்தம், சிலேத்தமம், இதுதான் வியாதின்னு நம்ம அவர்கள் கணித்த கணிப்பு. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லும்? ஏகப்பட்ட விஞ்ஞான ஆய்வுகள், ஏகப்பட்ட நோய்கள் பெயர்ந்து. ஜுரம், சாதாரண ஜுரம், காய்ச்சல் வருது. இந்த காய்ச்சல் என்பது உடல் பகுதியில் நெருப்பு குறையுது. ஏதோ ஒரு பகுதியில் அக்னி குறையுது. குறைகிற அக்னியை அதிகப்படுத்தி அந்த இடத்துக்கு அனுப்பி ஆகணும். அது அதிகப்படும் பொழுது அதை தான் ஜுரம்னு சொல்லுவோம். அதை உடனே நிறுத்துவதற்கு முயற்சி எடுப்போம். அந்த ஜுரம் என்பது வேறு ஒன்றும் அல்ல, உடம்பை சமப்படுத்துவதாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதை நிறுத்துவதற்கு நிறைய பாடுபடுறோம். இப்படி ஒன்றும் வலி வருது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ உருவாக்குறது, அது வலியாக்குறது. அமைதியாக இருந்ததுன்னா பொறுக்க முடியுமா அப்படின்னா அதுவே சரி பண்ணிக்கும், உடலை அதுவே சரி பண்ணிக்கும். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. வளர வளர விஞ்ஞானம் வளர வளர மெய்ஞானிகள் சொன்னதெல்லாம் நாம் மறந்து வரோம். முடிவில் விஞ்ஞானம் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம், மெய்ஞானம் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டோம். விஞ்ஞானம் என்பது மெய்ப்பாடு, வெளியில் கொண்டு வந்து புலப்பட சொல்லுவாங்க. மெய்ஞானம் என்பது அவர்களையே அறிந்து கொள்வது, அது ஒரு கருத்து பொருள். இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மவர்கள் சூரியன் வருகின்ற பொழுது, மறைகின்ற பொழுது, பூமி சுற்றுவது, பூமி தட்டையாக இருக்குன்னா அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. காலப்போக்கில் ஒரு விஞ்ஞானி வந்தார், பூமி வந்து தட்டை இல்லை உருண்டை தான்னாரு. அவரை பிடிச்சி சாகடிச்சிட்டாங்க. இப்படி நாங்கள் வேதமே எழுதி வச்சுருக்குறோம், அந்த வேதத்தில் இப்படி இருக்கும்போது நீ வேதத்துக்கு புறம்பாக பேசினேன்னு அடித்து போட்டாங்க. திரும்ப காலப்போக்கில் உருண்டை தான்றதை ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம நிறைய இங்கே கதையும் நிறைய இருக்குது. பூமியை பாயாக சுருட்டிட்டு போனால் அதெல்லாம் இருக்காங்க நம்மகிட்ட. பூமியை கையில் தோன்றவங்கெல்லாம் இருக்காங்க நிறைய. நம்ம அதை என்ன கதைகள் தான் இட்டு கட்டி வரக்கூடிய கதைகள். இதில் உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். உண்மை எது பொய் எதுன்னு அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அறிவுக்கு நாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். இப்படி பண்ணி வருகின்ற போது சூரியன் வருவதையும் மறைவதையும் கணக்கு போட்டுக்கிறாங்க. கடி என்றால் கடி அப்படின்ற 2 சொல், 2 எழுத்து. அது வந்து காலத்தை, நேரத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. அதாவது நம்ம கடிகாரம்னு சொன்னோம், கடிகைன்னு சொல்லுவாங்க. கடின்னு சொல்லாலே நேரத்தை குறிக்கின்ற ஒரு சொல். 2.5 கடிகையில் வருவதாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த கடிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிழல் கடிகைன்னு இருந்தது. ஒரு மரத்தை நட்டி வச்சுருவாங்க,
காலையில் ஆதவன் சூரியன் கதிரவன் எழுகின்ற போது அந்த கழியில் படும், அது நிழல் கீழே பூமியில் விழும், பூமியில் கோடு போட்டுருவாங்க. இது ரொம்ப விஷயம் நல்லா தான் இருந்தது. காலப்போக்கில் சூரியனே வரல, ஒரே இருள், மழை பெய்ய போகுது, மேகம், சூரியன் வந்ததா தெரியல, நிழல் இணைச்சி காலத்தை கணக்கிட முடியல, நிழல் கடிகை போச்சு. அப்புறம் மணல் கடிகை, ஒரு பொருளில் மணலை கொட்டி தலைகீழே வச்சுக்குவாங்க, அதுலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும், அதில் கணக்கு போட்டு எண்களை குறிச்சிருப்பாங்க, அது மணல் கடிகைன்னு பேர். நிழல் கடிகை மணல் கடிகை போச்சு. போது போகிறது, போது விடுகிறது, போது கழிகிறது. போது அப்படின்னு சொன்ன தமிழில் மலர்களுக்கு போதுன்னு பேர். மொட்டா இருக்குல்ல, இந்த மொட்டுக்கு என்ன பேர்? போது. காலையில் ஒரு 3:30-4 மணிக்கு உங்கள் வீட்டில் ரோஜா செடி இருக்கும், இல்லைன்னா வாங்கி கொண்டு போய் நடுங்க, ஒரு தொட்டிலையாவது வைங்க. அதுவும் இந்த பருவம் இருக்க ரோஜாவுக்கு உகந்த பருவம் இதுதான். கார்த்திகை மார்கழி தை மாசி வரைக்கும் அருமையாக அந்த செடி பூக்கும். அதுக்கப்புறம் வெயில் வந்ததுன்னா ரோஜாவுக்கு கஷ்டம்தான், ரொம்ப கடினமான நேரம். அப்போ இந்த மார்கழி பனியில் இந்த எட்வர்ட் ரோஸ் அப்படின்றாங்க, அந்த ரோஸை எடுத்துகிட்டு வந்தான் வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டாந்தான். எட்வர்ட் என்ற ஒரு இளவரசன் கொண்டு வந்தான், அதனால அதுக்கு என்ன பேர்? எட்வர்ட் ரோஸ் அப்படின்னு பேர். நாம் முன்னாடியே சொன்னால் நம்ம ஆள் ரோஜா அப்படின்னு. ரோஜாவில் நிறைய இருக்கு. நம்முடைய இந்திய பிரதமர் இருந்தார் நேரு, ரோஜானா ரொம்ப விருப்பம். அவர் சட்டையில் கூட என்ன வந்துடுது, ரோஜா வச்சிருப்பார். கடைசியாக டேராடூனில் இறந்தார். இந்த ரோஜா மலர்கிறது, அந்த போது காலை நேரத்தில் புலர்கிறது, சாயந்தரம் நேரம் ஆக ஆக போது போகிறது. அது செடியிலேருந்து எல்லா இதழ்களும் கொட்டும், போது கழிகிறது. இது எப்படி நடக்கும்? இதுக்கு யார் காரணம்? சில தாவரங்கள் காற்றினாலே மலரும், காற்றினாலே மனம் வீசும், காற்றினுடைய திசை மாறுகின்ற போது, அளவு மாறுகின்ற போது கொட்டிடும். சிலது வெப்பத்தினாலே மலரும். இதில் பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்த்து மலர்கின்ற மலர்கள், சூரியனை பார்த்து மலர்கின்ற மலர்கள், காற்றில் மலர்வது, நீரில் மலர்வது, நிறைய நீர் தாவரங்கள், செடி தாவரங்கள், கொடி தாவரங்கள், மரத்தாவரங்கள் நிறைய படிப்போம். மர வகை பூக்கள்லாம் இருக்குது, செடி வகை பூக்கள் இருக்குது, கொடி வகை பூக்கள் இருக்குது, அந்த செடியிலே பல வகை இருக்குது இல்லையா? ஆக இந்த பூக்கள் எல்லாம் போது மலர்கள், அது மலர்கின்ற அந்த நேரத்தை கணக்கிட்ட காலம் ஒன்று உண்டு, அதுதான் போதை குறித்தார்கள். இப்போ நீங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்தியிலே ஒரு மலர் மலர்கிறது, அதுக்கு என்ன பேர்? அந்தி மல்லிகை. அந்தியில் மலர்வதற்கு அந்தி மல்லிகை. மத்தியானம் சரியாக 12-1 மணிக்கு பூக்கும், மலர ஆரம்பிக்கும், புஷ்பிக்க ஆரம்பிக்கும். மத்தியான மல்லி, மத்தியான மல்லி. தாமரை சூரியன் வருகின்ற போது தான் வரும், சூரியன் போய் விழுந்ததும் மூடிக்கும். சந்திரன் வரும்போது அல்லி மலரும், சந்திரன் போன பிறகு சூரியன் வரும்போது அல்லியெல்லாம் மூடிக்கும். இங்கே இருக்கிற அல்லி மலருக்கும் அங்கே இருக்கிற சந்திரனுக்கும் தொடர்பு என்ன தெரியாது. அங்கே இருக்கிற சூரியனுக்கும் இங்கே இருக்கிற தாமரைக்கும் என்ன கணக்கு தெரியாது. அப்போ மலருது. முன்னமே நம்ம பேசியிருக்கிறோம், இருக்கிற மலர்களையே மிக உயர்ந்த மலர் என்ன மலர்? தாமரை தான். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் 5 தத்துவங்களை உள்வாங்கி வைத்து கொண்டு
மலரக்கூடிய ஒரு மலர் தாமரை. தாமரை மண்ணில் இருக்கு, தாமரை தண்ணியில் இருக்கு, தாமரை காற்றுல இருக்கு, தாமரை வெப்பத்தை பார்க்கும், தாமரை ஆகாயத்தில் மலர்கள். வெற்றிடத்து 5 பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கிய ஒரே மலர் தாமரை. தாமரை தண்ணியில் தான் இருக்கு. அதை கூட சினிமாவில் பாட்டால தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்தது இல்லையா? எப்படி சண்டை வரும்? அழகான கற்பனை இல்லைங்களா? அப்புறம் தாமரையை ஒத்த பாடல்கள் நிறைய இலக்கியங்களில் அகநானூறு புறநானூறு எல்லாம் படிங்க. நம்முடைய பண்டைய காலத்தில் பெரியவங்க தாமரையை அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காங்க. பழைய கால படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாமரையை தான் முன்வைத்திருப்பார்கள். எல்லோரா இந்த ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாமரை தான் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. கோயில் சிற்பங்கள்லாம் தாமரை இருக்கும். ஆக இந்த போது போகிறது, போது கழிக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும்போது இந்த போது மலர்களை பார்த்து அது மலர்கின்ற நேரம் காற்று வீசிய நேரமா, இல்லை அக்னி அதிகமாக இருக்கும்போது வந்த பிறந்த குழந்தையா, அதாவது வெப்பம் இருக்கும்போது பிறந்ததா, இதெல்லாம் கணக்கு போடுவாங்க. இப்போது நம்முடைய தமிழ் மரபில் திருமணம் ஆச்சுன்னா ஆடி மாதத்தில் என்ன பண்ணுவாங்க? பொண்ணெல்லாம் இட்டு போயிடுவாங்க. தமிழர்களுடைய பாரம்பரியம். இப்போ மதங்கள்லாம் மாறி போச்சு, இனங்கள்லாம் மாறிச்சு, மொழியெல்லாம் மாறிச்சு, மனித வர்க்கங்களே மாறி போச்சு. எல்லா மாதத்துலேயும் குழந்தை பெற்றுக்கலாம், எல்லாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ ஆடிக்கு ஏன்ட்டு போனால் ஆடி போச்சுன்னா ஆடியில் கன்சீவ் ஆகிட்டாங்க, குழந்தை உண்டாயிடுச்சுன்னா சித்திரையில் குழந்தை பிறந்துடும். சித்திரையில் குழந்தை தாங்காது, தாய்க்கும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லையே, மாறி போச்சு. சரி, முதல் குழந்தைக்கு தான் இதை பண்ணுவாங்க, அடுத்த குழந்தைக்கு பண்ணுவாங்களா? பண்ணுவதே இல்லை. தாய் வீட்டுக்கு அடுத்த குழந்தைக்கு போகுமா? இல்லை, விட்டுறாங்க. இது என்ன கணக்குன்னு அவங்கள தான் நம்ம கேட்கணும். நமக்கு புரியாத கணக்கு இதெல்லாம். சில விஷயங்கள்லாம் புரியாத புதிராகவே இருக்கும். எனக்குள்ளே இருக்கிற ஒன்று எனக்கே தெரியாத புதிராக இருக்குல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒன்று உங்களுக்கே தெரியாமல் உங்களை நடத்திக்கிட்டு இருக்குல்ல. ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சால் சொல்லுங்கள், உங்ககிட்ட நான் வந்துடுறேன், உங்கள் பின்னாடியே இருக்கேன், நீங்கள் சொல்லுவதெல்லாம் கேட்குறேன். உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? என்ன இருக்குது? தசை இருக்குது, எலும்பு இருக்குது, ரத்தம் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இவ்வளவுக்கும் அப்பால ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது என்னவா இருக்கும் தெரியல. அதே ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடுதல் இருக்கும்போது குழந்தை உருவாகுது. அதை போது குறிக்கிறார்கள். எந்த போதில் அது பிறந்தது? இந்த போது பூமியை சுற்றுவது, பூமியை சுற்றி உள்ள கிரகங்கள் சுற்றுவது, இதெல்லாம் நாள் கோள் எல்லாம் கணக்கு பண்ணுறாங்க. பண்ணி ஒரு சமூகம், இது அகத்தியரே சொல்லியிருக்கார். வராகமிகிறன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த கணக்குப்படி இன்னைக்கு உலகம் இருக்கான்னா நிச்சயமாக சத்தியமாக இல்லை. அவங்க போட்ட காலம் வேற, அவங்க எழுதின காலம் வேற. இப்போ காலம் மாறிவிட்டது, முற்றிலும் மாறிவிட்டது. பழைய பாடலில், கூத்து பாடலில் பாட்டு பாடுவார். கூத்து ஆடுகின்ற போது சொல்லுவார், மன்னா என்னான்னு கேட்பார். என்ன மாதம் மும்மாறி பொழிகிறதா? இல்லை அப்படின்னு அவர். அப்போ நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்திருக்காங்க? மாதம் 3 மழை பெய்த நாடு தானே நம்ம நாடு. இப்போ வருஷத்துக்கு 3 மழையா பெய்யுது. அது இஷ்டம்தான், நம்ம இஷ்டத்துக்கு நாம் எழுந்திருக்கிற மாதிரி. நம்ம பெரியவங்கெல்லாம் நம்ம பாட்டம் போட்டாங்க காலத்தில் 3:30 மணி 4 மணிக்கு எழுந்திருக்கலாம், வைவான் அடிப்பான். இன்னைக்கு யாரையும் வீட்டில் நீங்கள் வையவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. அடி வாங்கிடுங்க, ஜாக்கிரதையாக இருங்க, யாரையும் எழுப்பாதீங்க, என்ன விட்டுடுங்க, அப்படியே விட்டுடுங்க. அதான் வைகாரை பொழுது. எல்லோரும் எந்த நேரத்தில் எழுந்தாங்க? வைகாரை அதிகாலையில் எழுந்தாங்க. அந்த கணக்குப்படி அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கு.
எழுந்திருப்பதில் பல் துளக்கிறது வந்து அத்தனை இல்லாமல் ப்ரஷ் தரோம். அப்போது என்ன ப்ரஷ் இருந்தது? ஆலங்குச்சி, வேலங்குச்சி, பூலாக்குச்சி, இப்படி குச்சி தான் சொன்னாங்க. எல்லாம் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதினாங்க, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதினாங்க. எல்லாம் மறந்து போச்சு. இன்றைக்கி அமெரிக்காவில் விற்கிறாங்க ஆலங்குச்சி, வேலங்குச்சி. வரவர் ஒரு கட்டு எடுத்து இந்த காமிச்சார். அங்கே எல்லோரும் குச்சிக்கு போயிட்டாங்க. நாமெல்லாம் அவங்க வச்சுருந்த பிளாஸ்டிக்கு வந்துட்டோம் இல்லைங்களா? ஆக நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்படி கணக்கு போடும்போது இந்த சூரியனுடைய கணக்கு போடும்போது 24 மணி நேரம்னா, அதுக்கப்புறம் 30 நாள், 24 மணி நேரத்தில் ஒரு நாள் சொன்னாங்க. ஒரு நாள் என்னும்போது 7 நாளாக பிரிப்போம் அப்படின்னாங்க. சூரியன் பூமிக்கிட்ட நெருங்கின சூரியனை பார்த்தாங்க. அவங்கள கருத்து பொருளில் கவனித்தவங்க ஆன்ம உணர்வுல அறிந்த விஷயங்கள். சூரியன் பூமியை நெருங்கி இருக்கிற நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம். இது ஞாயிறுன்னு சொன்னாங்க. என்ன கிழமை? ஞாயிறு. திங்கள்னா ஞாயிறு. மறுநாள் சந்திரன் பூமியை நெருங்கி இருக்கும். அதுக்கு என்ன பேர்? திங்கள். செவ்வாய் கிரகத்தினுடைய அந்த தாக்கம் பூமியில் இருக்கும்போது செவ்வாய். அப்புறம் புதன் ஒரு கிரகம், வியாழன், அப்புறம் வெள்ளி. வியாழன் வந்து குரு பகவான், வெள்ளி. அதுக்கப்புறம் சனின்னு ஒரு கிரகம், அது இருண்ட கோலமாக இருப்பதால் இது கருப்பாக இருக்குது. அதனால அதுக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க? சனின்னு சொன்னாங்க. இந்த 7 இல்லாமல் 2 கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு என்ன பேர்? ராகு, கேது. அப்போ இந்த 7 ராகு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் எப்படி வந்தார்? இதெல்லாம் நீங்கள் ஜோதிடரை கணிக்கிறவர் கேட்கணும். 7 நாட்கள் ஆனாங்க. 7 நாள் ஒரு வாரம்னு சொன்னாங்க. 4 வாரங்கள் கொண்டது ஒரு மாதம். 28 நாள் இல்லையா? அப்புறம் 48 நாள் இல்லை, 49 நாள்கள் ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் எத்தனை நாள்? 49. ஆனால் 48 நாள் தான் வச்சுருக்காங்க இவங்க. 49 நாள் ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் அப்படின்னா எதை கணக்கு? சூரியனுடைய கணக்கு, சந்திரனுடைய கணக்கு மண்டலம். இந்த மண்டலத்தை கணக்கு வச்சு கணித்த ஊர்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ கூட நம்ம கடலூரில் ஒரு ஊர் இருக்குது. என்ன ஊர்? செம்மண்டலம். அதுக்கு ஏன் செம்மண்டலம் பேர் வந்தது? இங்கே பிரபல வைத்தியர் இருந்தார், எனக்கு தெரிஞ்சு, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தார். மருத்துவர் இருந்தார், மருந்து இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆக இந்த மண்டலங்கள் பிரிக்கிறாங்க. இந்த மண்டலங்கள் 7 வாரம், 7 நாட்கள் ஒரு வாரம், 4 வாரம், 49 நாள் ஒரு மண்டலம். அப்புறம் 12 மாதங்களை சொல்லி ஒரு ஆண்டு. 12 ஆண்டுகள் சேர்ந்தால் ஒரு மகம். 12 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தால் மகம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வந்தால் மகாமகம். அப்புறம் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தால் அது என்ன? கும்பமகம். அதுக்கு விழா. மேளான்னா விழா, கும்ப மேளான்னுவான். இந்த கணக்கெல்லாம் வச்சு வாரம், அதுக்கப்புறம் திதி, இதெல்லாம் நாம் எழுதினது. வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம் எல்லாம் ஆட் பண்ணுது. 5 அங்கங்களை உள்ளடக்கியதுக்கு பேர் என்ன? பஞ்சாங்கம். 5 சொல்லுது இல்லையா? வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம். இந்த 5ஐயும் சொன்ன பஞ்சாங்கம். இந்த வாரம், திதி, கரணம், யோகம், 4 நட்சத்திரம் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அப்புறம் குழந்தை பிறந்தா அதை எழுதுகிறோம். இதை எழுதுகிறோம். எழுதி என்ன செய்கிறோம்? நாளை குறிக்கிறோம். இப்போ ஆளுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஒவ்வொரு நாட்டில் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. நாம் ஒரு குழந்தை பிறந்தா தை மாதம்
பூசத்தன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுப்போம். அடுத்த தை வந்தால் அதுக்கு என்ன செய்வோம்? ஒரு வருடம் பிறந்தநாள் கொண்டாடுவோம் இல்லையா? தை நாள் அப்படி இல்லையா, ஜனவரியில் பிறந்த குழந்தைக்கு அடுத்த ஜனவரிக்கு கொண்டாட மாட்டாங்க. ஜனவரியில் பிறந்த குழந்தைக்கு பிப்ரவரியில் ஒரு வயசுன்னு எழுதுகிறாங்க. என்ன ஐயா கணக்குன்னு கேட்டால், கர்ப்பப்பையில் கர்ப்பகோள வாசம் 10 மாதம், 10 மாதத்தில் குழந்தை வெளியே வந்தது, இப்போ 2 மாதம் ஆச்சு, ஆக 12, ஒரு வயசு குழந்தைக்கு. இது நல்லா இருக்குல்ல கணக்கு? நல்லா இருக்கா இல்லையா? அவங்க கணக்கு இது. அவங்களுக்கு ஒரு வருஷம் அதான் பிறந்தாள், ஒரு ஆண்டு முடிஞ்சது அப்படின்வாங்க. நாம் அப்படி இல்லை, பிறந்து ஒரு வருஷம் ஆனால் தான் ஒரு வயது. சரி, வயது பஞ்சாங்கம் கணக்கு எழுதுறோம். இந்த குழந்தைக்கு நாள், நட்சத்திரம், வாரம், கரணம், யோகம் எல்லாத்தையும் பார்த்து அதை 12 12 பிரிக்கிறாங்க. ராசின்றாங்க. என்ன ராசி, என்ன நட்சத்திரம் எல்லாம் கேட்குறாங்களே இல்லையா? அப்போது கோயிலுக்கு போனால் கூட, கோவிலில் தெய்வத்துக்கு முன்னாடி தட்டை நீங்கள் கொடுக்கும்போது அவர் கேட்பார், என்ன நட்சத்திரம். அது மாதிரி கணக்கு எழுதுகிறோம். ஒரு நிமிடத்துக்கு இல்லை, ஒரு செகண்ட், 60 செகண்டு இப்போ கையால் இப்படி தட்டுறோம். தட்டினா இது பேர் என்ன? ஒரு சிட்டிக்கே 60 தட்டினா ஒரு நிமிடம். அது மாதிரி 60 சேர்ந்தால், அப்புறம் 60 சேர்ந்தால், கணக்கு நாமளே வச்சுருக்கிறோம் எல்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கணக்குப்படி நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரம் நமக்கு வச்சுருக்கிறாங்க. நமக்கு நட்சத்திரம் இல்லையா? இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த ராசி, இந்த ராசியிலே இருக்கார் அப்படின்னு கணக்கு. அவருக்கு இந்த ராசி பலன்லாம் வந்து கணிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சுவாமி சிவானந்தர் சொல்கிறார், வள்ளல் பெருமான் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையே கிடையாது. ஆனால் வள்ளலாருக்கு ஜோதிடத்தை 5ஆம் திருமுறை பழசு, அதில் ஒருத்தன் கட்டம் போட்டு வள்ளலாருக்கு ஜாதகம் எழுதியிருக்கார். ஜாதகத்தை கிழித்து போட்ட அவருக்கு ஒரு ஜாதகம் எழுதியிருக்கார் ஒருத்தர். இப்போ ஜாதகம்லாம் ஜாதகமா, சாதகமா, பாதகமா அப்படின்னா எதுவும் சாதகமும் இல்லை, எதுவும் பாதகமும் இல்லை. உங்களெல்லாம் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். இப்போ இருக்கிற எவ்வளோ பேரும், ஒரு 50 பேர்னு ஒரு பேர் இருக்கமா, எல்லா உரையும் சேர்த்து ஒரு வேனு இல்லை ஒரு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணுறது. இந்த பஸ்ஸில் இந்த மண்டபத்திலேருந்து உங்களை எல்லோரையும் கண்களை கட்டி கைகளையும் பின்னாடி கட்டிடுறது. உங்களுடைய அனுமதியோடு தான் கட்டிட்டு கண்ணையும் கட்டிடுறது. அந்த பேருந்துக்குள்ளே ஒவ்வொருத்தராக ஏறி உட்கார வைக்கிறது. இந்த நேரம் என்ன மணி 6:45. பஸ்ஸை புறப்பட வச்சாச்சு, கிளம்பியாச்சு. போயிட்டே இருக்கு. அந்த குழுங்கள் தான் தெரியும், வண்டி போகிறது தான் தெரியும். அப்படி இப்படியே ஆடுறீங்க. எப்படியோ போயாச்சு. எவ்வளோ நேரம் போச்சுன்னு உங்களுக்கு தெரியலப்பா. கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தியாச்சு. எல்லோரையும் பார்த்து இறங்க கீழன்றேன். அது பெரிய அண்டர் கிரவுண்ட், பூமிக்கு அடியில் பெரிய ஹால். ஒவ்வொருத்தராக படியில் பார்த்து வாங்க பார்த்து வாங்க பார்த்து வாங்கன்னு கூப்பிட்டு ஒவ்வொரு கட்டமாக இட்டு போகிறோம். இட்டு போய் எல்லா கதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. உள்ளே இந்த மாதிரி மின் விளக்குகள் 1000 எரியுது. சும்மா வெளிச்சம்னா வெளிச்சம், அப்படி கண்ணை கூசும், அப்படி இருக்குது உள்ள வெளிச்சம். இதுதான் இன்றைக்கி நீங்கள் தங்குற இடம். எல்லோரையும் தங்க வச்சாச்சு. எல்லோருக்கும் பசி வருது. ஒருத்தருக்கு வரும், ஒருத்தருக்கு வராது. எந்த நேரம் தெரியல. சிலருக்கெல்லாம் கடிகாரத்தை பார்த்த உடனே பசிக்குமா இல்லையா? சிலருக்கு வாசனை வந்தாலே பசி வந்துடும். சிலருக்கு சத்தத்தை கேட்டாலே பசி வந்துடும். இந்த கடாயை தட்டுவாங்க அடுப்படியில், ஆஹா பசிக்கு தண்ணுவோம். அப்போ தான் இந்த கடாயை தட்டுற சத்தம் கேட்டுதான் அவனுக்கு பசி வந்துடும். உட்காந்துட்டு இருப்பான் சிவனேன்னு, அகவல் படிச்சுக்கிட்டே இருப்பான். வாசனை போகும், ஆஹா பொழவு சாருண்டா
இது அப்படியே ஒரு ஃப்ளாப் வச்சுட்டு போய் சூடாக கொஞ்சம் சாப்பிட்டு வந்துன்னு போடுவான். இல்லை நாம் நடத்துனது தான், புதுசாக ஒன்று சொல்ல, நான் நடந்துக்கிட்டு தான் பேசுகிறேன். புரியுதா? அதான் பண்ணுவோமே இல்லையா? ஆமாம், சூடு ஆறில் போகுதுன்னுவாங்க அதுக்குள்ளே அவங்க. இது ஆறுனாலும் பரவாயில்ல, 500 பக்கம் 500 படிச்சிருக்கோம், அப்புறம் தொடருவோம். என்ன வள்ளலார் ஏன்டா நிறுத்துன்னு கேட்க போகிறாரு என்ன? அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னு நாளைக்கு செய்ய மாட்டாங்கல்ல. அப்படி பசியை கடிகாரத்தில் பார்ப்போம். எல்லாருக்கும் பசி வரும்போது உங்களுக்கு உணவு கொடுத்தாச்சு. டாய்லெட் வரும்போது அதுவும் இருக்குது, போங்க. குளிக்கணும், இதோ இருக்குது, போய் குளிங்க. தூக்கம் வருது, தூங்குங்க. நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்க, எப்போ தூங்குறீங்க, எப்போ பசிக்குது, எப்போ குளிக்கிறது ஒன்றும் தெரியாது. இப்படியே உங்களை எவ்வளோ நாள் வச்சுருக்கிறேன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நாள் உள்ளேயே வச்சிருந்தாச்சு. எத்தனை நாள் போச்சுன்னு தெரியாது உங்களுக்கு. ஒவ்வொருத்தராக வெளியே கொண்டு வரேன். இந்த பழைய நாவல்லாம் குறும்பூர் குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கதையெல்லாம் நிறைய எழுதுவார். குறும்பூர் குப்புசாமி. இந்த நாவலில் வரும், நள்ளிரவு, இருட்டு, கார் இருள். ஒரே விஷயம்தான், எத்தனை சொல்கிறார் பாருங்க. கார் இருள், இருட்டு, நடுநிசி, திடீரென ஒரு ஆந்தை அலறுகிறது அப்படின்வார். அப்படியே கொண்டு போவார். காதலிக்க நேரம் இல்லை படம் பார்த்தீங்களா? அதில் நாகேஷ் ஒரு கதை சொல்லுவான், அதை மாதிரி இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும். கொடுத்தாச்சு, மேலே இட்டு வந்தாச்சு. எல்லோருடைய கைகளையும் அவுத்து கண்ணையும் அவுத்துட்டு, அடர்ந்த காடு, எப்படி பார்த்தாலும் மரங்களாக இருக்குது. இப்போ என்ன நேரம்னு கேட்குறோம். ஒருத்தராவது சொல்லுவீங்களா? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு பூகோள ஆராய்ச்சி பண்ணி வானசாஸ்திரம் தெரிஞ்சவர் இருந்தால், ஆஹா தம்பி வெள்ளி முளைச்சது, மணி இப்போ 3:30ன்னுவார். அந்த வெள்ளியை தினம் பார்த்தவருக்கு தான் தெரியும், வெள்ளி முளைச்சி போச்சு அப்படின்னுவார். இன்னொரு தம்பி, அண்ணன் முளைக்கலை, எந்த திசையில் இருக்கிறன்னு தெரியல, அது முளைக்குதா இல்லை விழுதான்னு தெரியல, நீ நேரத்தை கணிச்சது தப்புன்னுவார் அவர். அப்போ குழப்பம் வந்துடும். அப்போ இரவா பகலான்னு கேட்டால் என்ன சொல்லுங்க? கண்டிப்பாக இது இரவு தான். ஏன்? வெளிச்சமே இல்லைல்ல. அப்போ இரவு தெரியும், பகல் தெரியும். நம்ம எல்லோருக்கும், உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இரவு தெரியும், பகல் தெரியும். இப்போவும் இரவை பகலாக்கிட்டு பகலை இரவாக்கின்ற ஒரு நாடு இருக்குது. நான் அந்த நாட்டு கீழே தான் அந்த நாடு, அவர் இருக்கார். அவங்க நாட்டில் போய் இருந்தேன். மணிக்கு கரெக்டாக 2:30 மணிக்கு 3 மணிக்கு சூரியன் மறைவு. நான் ஒரு வாரம் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். ஆமாம், தூங்குறேன்னா மூச்சுட்டுக்கிறமா தூங்குறமான்னு 7 நாள் போச்சு. அவர் ஊரில் அப்படி இருக்கு. நள்ளிரவு சூரிய நாடுன்னே பேர். ஸ்வீடனா, நார்வே பக்கத்தில் தான் ஸ்வீடனும். அப்படியே வீட்டெல்லாம் கருப்பு துணி போட்டு போத்திக்குவாங்க. வீட்டையே இருட்டாக்க வேண்டியது. பகல் சொன்னால் அந்த இருட்டை எடுத்துக்க வேண்டியது. எந்நேரமும் சூரியன் மேலே இருக்கும். அந்த நாடு நள்ளிரவு சூரியன் நாடு நார்வே. ஆக அங்கே என்ன கணக்கு பண்ண முடியும்? அது மாதிரி உங்களை இரவா பகலாம் கேட்டால் இரவு அப்படின்னுங்க. அப்புறம் அத்தனை பேரையும் அங்கேயே வச்சிருந்து, சரி இரவு பகல் சூரியன் எந்த பக்கமும் வருது பார்த்துட்டீங்க, அப்பாடா இதான் ஐயா கிழக்குன்னுங்க. இது நீங்கள் வளர்ந்த இடம் எப்படி? சூரியன் வந்தால் இந்த இடம் கிழக்குன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. சூரியனை கிழக்கு மேற்குன்னு பார்த்து வராரு. அவருக்கு எந்த கணக்கும் தெரியாது. அவர் கணக்கை கடந்தவர், காலம் கடந்தவர். அவர் காலத்துக்கு உள்ளே மாட்டினவர் நாம தான். அப்போ இது கிழக்கணும். அங்கேயே வச்சிருந்தா மறைகிற இடத்த மேற்குன்னு சொல்லிவிடும். இது நமக்கு பழக்கமான ஒரு விஷயம். சரி, இரவு பகல் தெரிஞ்சு போச்சு. மணி என்னன்னு கேட்குறோம். துல்லியமாக சொல்லணும். சொல்ல முடியுமா? காலையில் 6 மணி 5:30 அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேதி என்னன்னு கேட்டால் சொல்லுவீங்களா?
என்ன தேதின்னு தெரியுமா? ஏன் இந்த மாதிரி ஒரு இருட்டில் கொண்டு போய் ஒரு பெரிய அண்டர் கிரவுண்டில் வச்சுருந்தா தான் இல்லை, நாளைக்கே ஒரு டூர் ஏற்பாடு பண்ணுவோம், அத்தனை பேரையும் எடுத்துக்கிறேன், மொபைலே இருக்கக்கூடாது உங்கள் கையில், ஏதாவது ஒரு ஊர் 2 ஊர் 3 ஊர் சுற்றுவோம், 6-7 நாள் ஆகட்டும், அன்றைக்கி உங்களை என்ன தேதின்னு கேட்டால் சொல்லுவீங்களா? இந்த கடையில் இருக்கிற காலண்டரை பார்த்தா தான் தேதி ஞாபகம் வரும், மொபைல் இருந்தால் தேதி வரும், தேதியை மறந்துடுவோம், நாளை மறந்துடுவோம். இன்றைக்கி என்ன கிழமைன்னு டூரில் போனவங்களை கேட்டால் தான் தெரியும். பொழுது வந்து இவர் கேட்பார், ஏன்னா நம்ம என்னைக்கு கிளம்பணும் ஊரில், இன்றைக்கி எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கணக்கு போடுவோம். அது எல்லாத்தையும் மறந்துடும். ஆக தேதி இல்லை, கிழமை இல்லை. என்ன கிழமைன்னு சொல்ல முடியுமா? உங்களை 15 நாள் உள்ளே வச்சாச்சு. எனக்கு தான் 15 தெரியும், உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி என்ன கிழமைன்னு சொன்னால் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள், கிழமை சொல்லுவீங்களா? கிழமை கிடையாது. அப்போ தேதி இல்லை, கிழமை இல்லை, நேரம் தெரியல, எதுவுமே தெரியல. அப்புறம் எப்படி கணக்கு போட்டு ஒரு கணக்கு சொல்லி இந்த கணக்கில் தான் நீங்கள் பிறந்தீங்க வளர்ந்தீங்க, இதுதான் கணக்கு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? சரி, ஞானிகளுக்கெல்லாம் ஜோதிடம் உண்டா? யாருக்குமே இல்லை, நாம் தான் எழுதிட்டு இருக்கிறோம். வள்ளல் பெருமானுக்கு ஜோதிடம் இல்லை. வள்ளல் பெருமான் எழுதுறார், சத்திய திருவிண்ணப்பம், சத்திய பெருவிண்ணப்பம் 2 வச்சுருக்காங்க, அவரே எழுதணும். அதில் எழுதுகிறாரு, நான் எங்கேருந்து வந்தேன், தாய் வயிற்றில் எப்படி இருந்தேன், திரும்ப இந்த உலகத்தில் எப்படி பிறந்தேன், பிறந்த பிறகு நான் எப்படி வளர்ந்தேன்னு அவரே எழுதிட்டார். அதை மாற்றிக்கிட்டு எழுத முடியாது. தாய் கருப்பையின் இடத்தில் நான் வந்து கருப்பையில் வளர்ந்த அந்த நேரத்தில் அப்படியே குழவியாக இருக்கிறார், 5 மாதம் 6 மாதம் 7 மாதம். எனக்கு அப்பொழுதே தாய் வயிற்றில் உள்ள போதே நான் இந்த உலகத்திடையே வந்து பிறந்து அனுபவிப்பதற்குரிய சுகப்பெரு விழுக்கம், ஆயுள் பெருக்கம், இதை எனக்கு அப்பொழுதே எழுதி வைத்து அருளினீர்கள். எனக்கு தாய் கருப்பையில் இருக்கும்போதே இந்த உலகத்தில் நான் வந்து பிறந்து அனுபவிக்க வேண்டிய சுகங்களையும் ஆயுளையும் அப்பயே தாங்கள் நிர்ணயம் செய்து விட்டீர்கள்ன்றார். ஒரு மகான், ஒரு ஞானி, ஒரு மரணவிழா பெருவாழ்வு பெற்றவர் சொல்லுகிறார், எனக்கு அப்பயே எழுதியாச்சு. அப்போ அவருக்கே அப்படி எழுதியாச்சுன்னா உங்களுக்கும் எனக்கும் இனிமே எழுத போகிறோமா? அப்போ எழுதியாச்சு இல்லை. எதிர்காலத்தில் இந்த மண்டை ஓட்டெல்லாம் எழுத்து இருக்குது, அது படிக்கிற ஒரு உலகம் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ போய் மருத்துவமனையில் இருந்தால் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்றார். அந்த பேப்பரை எடுத்திங்கன்னா அதுக்கு என்ன தெரியுது நமக்கு? வெறும் கோடு தான், இப்படி 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 போயினே இருக்கு. அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க சரியாக இருக்குன்னு. இல்லை, இந்த கோடு என்ன கோடுன்னு நமக்கு தெரியல, அதுக்கு தனி படிப்பு. அதானே கோடு. இங்கேயும் எத்தனை கோடு இருக்குது, இப்படி ஒரு கோடு போகும், இப்படி ஒரு கோடு போகும், 4 பிளவாக கோடுங்க இருக்குது. அந்த கோடெல்லாம் படிக்கிற காலமும் வந்துடும். படித்தா அவர் ஆணா பொண்ணா, அவர் எப்படி இறந்தார், இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி மூலமா சொல்லுவாங்க. ஆக இந்த தலையெழுத்துன்றது எப்போ வருது நமக்கு? எனக்கும் உங்களுக்கும் முன்னமே எழுதியாச்சு. அப்போ தலையில் எழுதியாச்சுன்னும் போது நான் ஏன் கையை காலை கட்டின்னு சும்மா இருக்கக்கூடாதா? சும்மா இருக்கலாம்ல. சும்மா இருந்தா வருமா? ஞானிகள்லாம் அதான் பார்த்தாங்க, எந்த முயற்சியுமே எடுக்கலை, எந்த முயற்சியுமே அவங்க பண்ணலை. பண்டிதத்தார்ந்து பத்திரிகையாருந்து வள்ளலார் வரைக்கும் என்ன முயற்சியில் இருந்திருப்பாங்க? இந்த தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிற முயற்சியிலே தான் இருந்தாங்க. நாம் தலையெழுத்து மேலே இருக்கிற முயற்சி போகவே இல்லை. என் தலையெழுத்து என்னன்னு எனக்கே தெரியாது, ஆனால் உங்கள் தலையெழுத்தெல்லாம் சொல்லின்னு உட்காந்துக்கிறேன் நான். இது நியாயமா? என் தலையெழுத்து எனக்கு தெரியல. கணக்கன் கணக்கறிவான், தன் கணக்கை தான் அறியான். கணக்கன் கணக்கு அறிவான், தன் கணக்கை தான் அறியான். உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும், எனக்கு ஒரு கணக்கு இருக்கும். இந்த கணக்கு யார் எழுந்து தெரியுமா? தெரியாது. இதுதான் வள்ளுவன் சொன்னா,
வகுத்தான் வகுத்த வகை அல்லால். ஆசிரியர் ஐயா, வகுத்தான் வகுத்த வகை அல்லால் என்ன அடுத்த வரி சொல்லிட்டாரு. கோடி தொகுத்தார்க்கும் தூய்தல் அறிவு. கோடி வச்சிருவே, நீ 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு காப்பி குடிக்க முடியாது. கோடி வச்சிருந்து என்ன புண்ணியம்? அவனை கேடின்ற அவன் 1/2 டம்ளர் சர்க்கரையை ஊற்றி காப்பி குடிக்கிறான். நீ கோடி வச்சிருக்கிற, உன்னால சர்க்கரை சாப்பிட முடியல. சொற்கள்ல நிறைய கேடின்னு சொல்றாங்க இல்லையா? கேடின்னா என்னன்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா? ஆக இந்த வகுத்தான் வகுத்த வகையெல்லாம், அதனால்தான் நம்ம பெரியவங்கள்லாம் வகுத்த கணக்கு என்னன்னு தெரியாமலே வகுத்தவனை பார்க்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிறாங்க. காலையில் பொழுது விடியுது, எழுந்திருக்கோம். எழுந்ததும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒன்று மேலே கவனம் போகட்டும்னு சொன்னவர் வள்ளலார் மட்டும் இல்லை, எல்லா ஞானிகளும் சொல்லிட்டாங்க. உனக்குள்ளே இருக்கிற ஒன்று தான் உனக்கு உயர்வானது. இதை முன் ஜென்மம் சொல்லுவாங்க, பின் ஜென்மம் சொல்கிறாங்க. போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்ததுன்னு தெரியல, நான் நல்லா இருக்கேன்றாங்க. ஐயோ, நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, அனுபவிக்கிறேன். இது ஒரு முடிவே இல்லையா? புலம்பிகிட்டு இருக்கோம். எந்த முடிவும் இல்லை. எந்த கோயிலுக்கு போனாலும் முடிவில்லை, எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் முடிவில்லை, எந்த சாங்கியம் கழித்தாலும் முடிவில்லை, எந்த பரிகாரம் செய்தாலும் முடிவில்லை. ஒரே ஒரு முடிவை தான் நம்முடைய ஞானிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த முடிவை உங்கள் கையிலே கொடுத்துட்டாங்க, என்னுடைய கையிலே கொடுத்துட்டாங்க. என்னுடைய தலையெழுத்தை நான் மாற்றிக்கொள்ளலாம், உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். எப்படி இப்போ ரப்பரெல்லாம் வச்சுருக்கான், பென்சிலால் எழுதிட்டு ரப்பரால் என்ன பண்ணுவோம், இங்கால் எழுதிட்டு அதையும் அழிக்கிறோம் இல்லை? ஒரு டாக்குமெண்ட் மாதிரியே இன்னொரு டாக்குமெண்ட் தயார் பண்ணுறோம். இதையெல்லாம் செய்ய தெரிஞ்ச நமக்கு நம்ம டாக்குமெண்ட்டை மாற்றுறதுக்கு தெரியல. நமக்குள்ள டாக்குமெண்ட் போட்டு அனுப்பிச்சிட்டால, இவ்வளோதான். அதையும் பண்ணலான்னு நான் ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தலையெழுத்தையும் என்னுடைய தலையெழுத்தையும் மாற்ற முடியும். நீங்கள் முயன்றால் அந்த தலையெழுத்தை மாற்றிக்கலாம். இப்படித்தான் நடக்க வேண்டும். எப்படி இருந்தால் எந்த ஜோதிடன் சொல்லியிருந்தாலும், எந்த ஆர்வடம் சொல்லியிருந்தாலும், எந்த ரேக சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும், எந்த கனி சொல்கிறவங்க சொல்லியிருந்தாலும், எந்த குறி சொல்கிறவங்க சொன்னாலும் அதை பண்ண முடியாமல் பண்ண முடியும் உங்களால், என்னால், உங்களால். என்னுடைய ஜாதகம் என்னுடைய தம்பிக்கிட்ட இருக்குது. நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் 13 பிள்ளைங்க. உண்மையை தான் சொல்லணும். எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைங்க. 9 பேர் இருக்கோம். எப்போ ஒன்றை பெற்று வளர்க்கவே முடியல, கூட இன்னொன்று பிறந்து வளர்ந்தா அதையும் வளர்க்க முடியல. எல்லாம் சலிப்பு. தனியாக ஏன் பிறந்தது? குழந்தை பிறக்கலன்னு சொல்ல வேண்டியது. பிறந்த பிறகு அந்த குழந்தைய என்ன சொல்ல வேண்டியது? தனிய, வீடு, மூதேவி, உருப்படாது. இந்த பிள்ளை இல்லாதவங்களை கேட்டால் தான் தெரியும், ஐயோ எப்படி கதறாங்க. ஆக இந்த பிள்ளைங்களுக்கு தலையெழுத்தை மாற்ற முடியுமான்னு நம்ம தலையெழுத்தை நம்ம மாற்றலாம்னு சொல்லிட்டாங்க. ஞானிகள்லாம் மாற்றிருக்காங்க. ஆகாதுன்னு சொன்னால் ஆக வைக்கலாம், ஆக வைக்கலாம்னு சொன்னால் ஆகாமல் பண்ணலாம். இதெல்லாம் சாத்தியப்படுமான்னு கேட்பீங்க. எங்கள் வீட்லேயே பழகின்ற போது சம்பத் சொல்லி புதுவையிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து வருவார், என்னோட பழகுவார். அவர் டியூஷன் எடுக்கிறதா இந்த ஊருக்கு வந்து டியூஷன் டீச்சர். பிவி தண்டபாணின்னு ஒரு தம்பிக்கு கிளாஸ் எடுக்க வருவார். நல்ல ஆங்கிலம் பேசுவார். அவர் நான் உட்காந்து வீட்டு தோட்டத்தில் ஒரு மனோரஞ்ச மரம், இந்த மனோரஞ்ச பூவுக்காக பாம்புகள் வரும். கீழே கல் இருக்கும். இந்த கல்லில் உட்காந்துட்டு சத்து விஷயங்கள் பேசுவோம். இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து பேசுகிறோம். அப்போ நானும் அவரும் 2-3 பேர் தான் உட்காந்து பேசுவோம். பேசும்போது அவர் வீட்லேயா எங்கள் வீட்லையா அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஒரு திருமண ஏற்பாடு பண்ணுறாங்க.
அந்த திருமணத்தில் அந்த குழந்தைக்கு பிரியமே இல்லை. ஆனால் அவங்க பெற்றோர்கள் மற்றவர்கள் சுற்றத்தார்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், அவரை தான் கட்டணுன்றாங்க. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயாச்சு. அப்போது சம்பத்து ஆசிரியரும் நானும், உன் தலையெழுத்தை நீ மாற்றிக்கலாமா, இதை மட்டும் நீ செய் அப்படின்றோம். அந்த பொண்ணு தியானம் பண்ண ஆரம்பிக்குது, அருட்பெருஞ்சோதி அகவல் படிக்க ஆரம்பிக்குது. அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்குது. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் நிச்சயதார்த்த தேதி நெருங்குது. என்ன செய்தி வருது, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பையன் கரும்பு வெட்டின பணம் வச்சுருந்தாங்க, எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாரு, அவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ன உடனே பொண்ணை கொடுக்க வேண்டிய அப்பாவுக்கு கோபம் வந்து போச்சு. இப்பயே இவன் கரும்பு வெட்டின பணத்தை எடுத்துன்னு சுற்றுறான்னா ஏன் பொண்ணை கொடுத்த பிறகு இவன் என்ன செய்வான்? ஆனாலும் அவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்ட்டார். ஆன வரைக்கும் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, முடிக்கவே இல்லை. வேற ஒரு இடத்துல தான் சுகமாக வாழுது அந்த பொண்ணு. எதுக்கு சொல்ல வரேன்னா, மாற்ற முடியுமான்னா மாற்றத்தை விரும்பியது அந்த பெண்ணு. நீங்களும் நான் என்ன விரும்புகிறோமோ அது நடக்கும். அதுதான் சொன்னான், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இந்த உயர்வான கருத்துக்களையும் உயர்வான விஷயங்களையும் உள்ளடக்கிய ஞானிகளை சந்திப்பது, அந்த நூல்களை படிப்பது, உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்திலே சுற்றமோ நட்போ உறவோ உங்கள் திடத்தை அழிப்பதற்காகவே வருவார்கள், கங்கணம் கட்டிக்கிட்டு வருவாங்க. நீங்கள் ஸ்திரத்தன்மையோடு இருப்பீங்க, உங்களை வீணாக்கிறதுக்குனே வருவாங்க. இது ஒன்றால் முடியாது, இது ஒன்றால் நடக்காது, அவ்வளோ பெரிய ஆளே பண்ணி பார்த்தாரு முடியல, நீ என்ன சும்மா சுண்டக்கா நீ அப்படின்வான். சாதிக்க முடியும், சாதிக்க முடியும். நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், வினைதான் என் செய்யும். யாரு சொன்னவெல்லாம் நம்ம ஞானி, நம்ம தாத்தா, நம்ம அப்பா. கல்லை பூட்டி தூக்கி போட்டாங்கல்ல கடல்ல, நடந்த விஷயம் தானே. என்ன சொன்னா அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அவன் ஜாதகத்தை எவன் கணிச்சான்? கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயேன்னு கல்லு தப்பமாச்சுல்ல. விஷம் கொடுத்தாங்கல்ல, விஷம் அமுதமா மாறிச்சில்ல. ராகவேந்திர வாழ்க்கையை படிங்க. கறி பீஸு, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி ஏதோ துணியில் மூடி கொண்டு கொடுக்குறாங்க, இதுதான் பிரசாதம் உங்களுக்கு. அப்படியா? கண்ணை மூடுறாரு, துணியை எடுத்த அவ்வளவும் புஷ்பங்களாக இருக்கு. எப்படி சாத்தியப்பட்டது? ஒன்றென்று தெய்வம் உண்டென்று, இதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்கும். ஏதாவது ஒரு தெய்வம், ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஆழமாக இருக்கணும். உங்களை ஆழமாக இருக்கும்போது உங்களை லேசாக்கிறதுனே சிலர் வருவாங்க. அட நீங்கள் வேற இவ்வளோ நாள் அங்கே போய் வரிய என்ன புண்ணியம், சும்மா என் கூட 2 வாரம் ஆயன், நீ போய் உட்கார்ந்த உடனே சொல்லுவார் உன்னை பற்றி முழுசா அப்படின்வார். இந்த முழுசாக சொல்கிற கதையெல்லாம் எனக்கும் தெரியும், நானும் அப்படிலாம் இருந்திருக்கிறோம், அவங்க கூடலாம் இருந்திருக்கிறோம். அரசூர்னு ஒரு ஊருக்கு 45-50 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் சொல்லுவார், அதுக்காக நிறைய கொண்டப்படும். எங்களுக்கு என்ன வேலை அப்போல்லாம், உங்கள் ஊர் லாஸ்பேட்டையா, உங்கள் ஊரில் ஒரு லாஸ்பேட்டையில் ஒரு ஆளை நான் வச்சுக்குவேன், அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி கலெக்ஷன் பண்ணி அவரை விட்டு சொல்லுவேன். அங்கே போனால் அவர் சொல்லுவார் உன்னை பற்றி அப்படின்னு. சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன், போய் தான் பார்ப்பேன்னு அவர் போவார். அவர் அருள்வாக்கு சொல்கிறவர் உட்காந்து இருப்பார். என்னுடைய இருப்பிடத்துலேருந்து வடகிழக்குலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கான். அதை புதுவைன்னு சொல்லுவாங்க, அந்த பேட்டைன்னு சொல்லுவாங்க. அது லாசாச்சா இல்லை லாசுப்பேட்டையா திலாசுப்பேட்டையா, அவன் வந்திருக்கான், வாடா இங்கன்னு. இவனுக்கு பார்ப்பான், இப்படி இப்படி, ஆகா நம்மளை தான் சொல்லிட்டாரு,
முதல் அடி ஊந்துட்டானா இப்படி அருள்வாக்கு. என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, 45 வருஷம் இருக்கும். பிரகாஷ் ராவுன்னு சொல்லி குப்பம், ஆந்திராவிலேருந்து என்னோட வந்து தங்கியிருந்தார். பிஎஸ்சி, அந்த கால பிஎஸ்சி படித்தவர். திருமணம் வேணான்னு சொல்லி இங்கே வந்து தங்கி யோகா தியானம் எல்லாம் கற்றுக்கிட்டு, அந்த சின்ன குடியில் இருக்கீங்களா, அது உள்ள இன்னும் ஜன்னலே வைக்கல, சும்மா காடி தந்து தான் இருக்கும், காற்று போகும் காற்று வரும். இந்த முறைப்படி ஹடயோகம் கற்றுக்கிட்டாரு. ஹடயோகம்னா ஹான்னா சூரியன், டான்னா சந்திரன். சூரியனும் சந்திரனையும் ஒன்றா இணைக்கும் போது ஒரு ஆற்றல் பெருகும். தரையிலேருந்து 1 அடி 2 அடி 3 அடி 4 அடி உயரம் நிற்பார், அப்படியே உட்காந்துருப்பார். முடியுமான்னு கேட்டார். முடிஞ்சது அவரால். நிறைய பேர் ஜன்னலால் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஓடி வந்துடுவாங்க. என்னங்க தரையில் இல்லை இப்படி இருக்காரு அப்படின்னு. அடயோகம் பயின்று அந்த தம்பி, அவர் இங்கேருந்து போயிட்டு வருஷக்கணக்காகுது. பிரகாஷ் ராவுன்னு பேர், ஜோதி பிரகாஷ். ஆக அவர் அப்படி பண்ணுவார். எது சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் சாதாரணமானதில்லை, எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும். இந்த தலையெழுத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னால் மாற்ற முடியும். எனக்கு மட்டும்தான் 13 பிள்ளைன்னு சொன்னேன். அதில் ஜாதகத்தை எங்கள் அப்பா எனக்கு மட்டும்தான் எழுதினேன். அது என்னுடைய தம்பிக்கிட்ட இருக்கான். இப்போ சொன்னார், இப்போ தான். அதை நான் வாங்கி பார்க்கவும் இல்லை. அவர் கொண்டு போய் காட்டின இடத்துலலாம், நீங்கள் யாராவது வேணும்னா வாங்கிட்டு போங்க, இது செத்து போன ஜாதகம், இது செத்து 50 வருஷம் ஆகுதுன்னுவான். ஜாதகம் எழுதினவன் செத்து போகிற மாதிரி எழுதிட்டானா, இருக்கிற மாதிரி எழுதாத விட்டுட்டான்னா தெரியல. கணித்த கணிப்பு அப்படியா? ஏன் கணக்கை கணிக்கிறதுக்கு நீ யாருப்பா? உன்னை பற்றியே உனக்கு தெரியாது. ஒரு பிரபல ஜோதிடர், பேரை சொல்லக்கூடாது, அங்கேருந்து வராது, தனியாக பார்க்கணுன்றாரு. சரி பாருங்க. உள்ளே உட்காந்து கையை 2ஐயும் பிடிச்சின்னு அழறாரு. ஜோசியை பார்த்து வர பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான், 10 நாளாவது காணாம், தேடிக்கிட்டே இருக்கிறேன்றாரு. உனக்கு தான் கட்டணம்லாம் போட்டு கணிப்பியே, எந்த திசையில் இருக்கிறான், இட்டும் வாயன் அப்படின்னா. அதுதான் முடியல, உங்களை பற்றி சொல்லிக்கிட்டாங்க, சரி வந்தேன். அப்படியா, வா. அப்போல்லாம் கொஞ்சம் இந்த சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், முத்தி என்பது அதுதான் இப்போ அடுத்த முயற்சி நமது. சித்தி என்பது அது அனுபவம், அதெல்லாம் கடந்தாச்சு. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், அதெல்லாம் முடிச்சாச்சு. முக்தி என்பது நிலை 300 சாதனம். இப்போ முக்திக்காக முயற்சியில் இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாரு பிரகாஷ், பையன் பேர் தான், இல்லை போட்டோ, இவன் எங்கே இருக்கான் பாரு. எடுத்துகிட்டு போயிட்டாரு, உட்காண்டாரு. உட்காந்து வந்து சென்னையில் ஒரு ஹோட்டலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். சரின்னு இவர் போகணும்ல, போகல. மறுநாள் வந்து அங்கே போய் பார்த்தோம், சென்னையில் அவர் சொன்ன ஹோட்டலில் காணோம். மறுபடியும் உட்காந்து பாருப்பாருனா, சரி இப்போ உள்ளே பானான்னு சொல்கிறாரு. இவனும் கொஞ்சம் தியானத்தில் போகிறாரு, அவரு சரியான இடத்துல இருக்காரா பார்க்கணும்ல. அப்புறம் என்கிட்ட சொல்லி, நீங்கள் பாருங்கள், அவர் சொன்னதெல்லாம் போய் பார்த்துட்டேன். ஹோட்டல் சாகரா, ஹோட்டல் சாகரா, லைட் எரியுது, தாம்பரம் மெயின் ரோட்டில். பையன் டேபிள் துடைக்கிறான். இப்போ மணி 7 ராத்திரி. நீ எப்படி கார் எடுத்தாலும் 11க்குள்ளே போயிடலாம். அந்த ஹோட்டல் பிரபல ஹோட்டலெல்லாம் மூடுறது நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னால், மறுநாள் போக மறுநாள் வரான். ஐயா மறுபடியும் பார்த்து சொல்லுங்கள். ஐயா 2 தடவை சொல்லியாச்சு. எங்கள் வீட்டுக்காரம்மா தாங்க சொல்லிச்சு, இன்னைக்கு அஷ்டமி, இன்னைக்கு வேணாம். அதான் இருக்கிற இடத்த சொல்லிட்டாருல்ல, இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல்ல. அங்கே போய் கேட்டால் முதலாளி சொல்கிறானா, இப்போ தாம்மா பிள்ளை சம்பளம்லாம் வாங்கிட்டு பஸ் ஏறினார், எந்த பஸ் ஏறினார்னு நாங்கள் எப்படி பார்க்க முடியும், எங்களுக்கு அதான் வேலை. எங்கள்கிட்ட தான் இருந்தார், 10-15 நாளாக வேலையில் இருந்தார்.
சம்பளம் கேட்டார், கொடுத்தோம். எங்கே போகிறேன்னு எங்கேயா போகிறேன்னு போயிட்டாரு. இப்போ தான் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் அப்படின்றது. எந்த பஸ்ஸை கிட்ட தேடுவேன், திரும்ப வந்து என்கிட்ட சொன்னால் செய்யுமா? உங்கள் வேலையே வேணாம் ஐயா, போய் சேருன்னு. அது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ளே போனால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கலாம். நான் நிறைய சொல்லியிருக்கேன். மாளாத பணத்தை மணப்பாக்கத்தில் போடுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. நம்ம ஒரு ஆளாள சுந்தரம் விவசாயி போர்வெல் பண்ணி பண்ணி தண்ணி கிடைக்கல. நம்ம கூப்பிட்டு போகிறாங்க, பிரகாஷ் ராவும் நானும் போகிறோம். தண்ணி கிடைக்குமா? சுற்றி வரோம், ஒரு வேப்ப மரம் உட்காந்து தியானம் பண்ணுறோம். ஐயா இந்த கிணத்துக்குள்ளேயே இந்த இடத்துல போர் போட்டீங்க, இந்த பக்கத்தில் போடுங்கன்றோம். ஊருக்காரன் போர் செட்டுக்காரன் எல்லாம் சொல்கிறேன், ஏங்க கிணறே எத்தனை அடி இது, அதுக்குள்ளே இங்கே போட்டோம் கிடைக்கலன்றோம். நாங்கள் போட்டோம் 700 அடி போயிட்டோம், இப்போ எங்கேயே போடுன்ற, நீ போடு. அவர் சொல்லிட்டார், ஐயா சொல்கிற இடத்துல போடு. போட்டாரு, தண்ணி வந்தது. சின்னபாபு சுந்தரம் 1000 அடி போர் போட்டார், தண்ணியே இல்லை. போகிறோம். அப்போல்லாம் இது ஒரு ஜாலியான பழப்பு எங்களுக்கு. தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி தண்ணி சாமியார்னே பேர் வாங்கணும். நீங்கள் தண்ணி சாமியார்னா வேற ஏதாவது கலங்க படிக்காதீங்க, தண்ணியை கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். போய் கேளுங்க. இன்றைக்கி சின்னபாபு சமுத்திரத்தில் கிருஷ்ணா ரெட்டியார் ரைஸ் மில் ஓனர் ஒரே நேரத்தில் 500 ஏக்கர் மணிலா போடுவார். அந்த வருஷத்துலேருந்து 2 மூட்டை 3 மூட்டை மணிலா வரும் நமக்கு. அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. சென்ற ஆண்டு ஒரு திருமணத்தில் இந்த அம்மா பார்த்தேன். அவங்க மருமக தான் இருக்காங்க. மாமா போயிட்டாரு, மாமியார் போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. எது சொல்ல வரேன்னா, அங்கே போரை போட்டு அங்கே தண்ணி வந்தது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நமக்கு உள்ளே இருக்கிற ஆற்றல் சாதாரணமானது இல்லை. இதெல்லாம் சித்துகள்னு பேர். இதில் எல்லாம் மலரார் எழுதிட்டார். அப்போ தான் ஒரு முறை பெருமானே நமக்கு சொல்ல வராரு, இந்த மாதிரி சித்து வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு உன் வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இல்லை, இப்போ ஏற்கனவே இருந்தது, அதில் தபால் பெட்டி கட்டி தொங்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரவெல்லாம் என்ன சொல்லிட்டான், இந்த கிராமத்துலலாம் தபால் பொட்டி எந்த வீட்டில் கட்டுச்சோ அந்த வீடு நாசமாக போச்சுட்டான். இது எப்படிங்க இருக்கு? கிராமத்தில் தபால் பொட்டி கட்டின வீடு வீணாக போச்சான். எங்கள் பாட்டி சும்மா இருக்குமா? உனக்கு போஸ்டிங் கிடைச்சி வில்லேஜ் போஸ்ட் மாஸ்டர், பொட்டியை நம்ம வீட்டில் கட்டக்கூடாது, மரத்தில் கட்டு. அப்போ மரம் வீணாக போகலாமா? கட்டி தான் தொங்குச்சு. அது ரிட்டையர்மெண்ட்டு ஆயாச்சுன்னு வச்சுங்க. அந்த தபால் பெட்டி, அந்த வேப்ப மரம், வள்ளலார் தெளிவாக சொல்கிறார். அருள்வாக்கு சொல்லிவிட்டு உண்டியை வச்சுட்டு பணம் பண்ணிட்டு செத்து போக விருப்பம்னா செய், இல்லைன்னா இதை இப்பயே நிறுத்து, உன் முயற்சி வேற ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஐயா சத்தியமாக இதில் இனிமேல் தலை வச்சு படுக்க மாட்டேன், போங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. பெருமானிட்ட சத்தியம் பண்ணிடுறோம். அந்த மாதிரி இந்த தண்ணி காட்டுற வேலைலாம் நமக்கு கிடையாது இப்போ. அப்போது என்ன சொன்னாங்க, நல்லா தாபம் பண்ணுறாரு, எல்லாம் சொன்னார், நடந்தது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறையாக வந்தவங்க. இவ்வளோ பெரிய கட்டடம் இன்றைக்கி நான் கட்ட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். இது எப்படி கட்டுச்சு? எல்லாம் இந்த அருள்வாக்கு தான். இதெல்லாம் அருள்வாக்கு இல்லை, நம்பாதீங்க, புரியுதா? நீங்கள் பண்ணால் உங்களுடைய வாக்கை மாற்ற முடியும். அதுதான் வள்ளலார் சொல்லுவார். திருமந்திரம் திருமூலர் சொல்லுவார், முன்னை வினையின் முடிச்சை அபிழ்ப்பர், பின்னை வினையின் முடிச்சை பிசைவர், தென்னின் வைத்த திருவருளாளே. நம்ம தலைக்குள்ளே திருவருள் காரியப்பட்டு இருக்கு. இந்த திருவருள் பேசிகிட்டு இருக்கு, இந்த திருவருள்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அருள் இல்லாத இந்த உடம்பு அசையாது, கண்ணு அசையாது, கால் அசையாது, உள்ளே போடுற ஆகாரம்லாம் அசையாது. அது உள்ளே இருக்கிற அசைவு நின்று போச்சுன்னா மேலே இருக்கிறது எதுவும் அசையாது. தெரியுங்களா உங்களுக்கு?
உள்ளே போய் வெளியே வர காற்று அசையலைன்னா நீ கண் அசையுமா, வாய் அசையுமா? போடுற 2 இட்லியோ 2 சட்னியோ உள்ளே போட்டால் அசையணும். போட்ட இட்லி போய் அப்படியே கிடந்ததுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்ம அசைவு போச்சு. அப்போ அசைவில் தான் வந்தோம். அப்பா அம்மா அசைஞ்சுது, அம்மா அசைஞ்சுது, நானும் அசைஞ்சு உள்ளே போனேன், தங்கியிருந்தேன். அங்கேயும் அசைஞ்சிக்கிட்டே தான் கிடந்தேன் 10 மாதம். அப்புறம் அசைஞ்சு உதச்சி வெளியே வந்தேன். இன்றைக்கும் அசைஞ்சிக்கிட்டே தான் கிடக்கிறோம். இந்த அசைவு நிற்கிறதுக்கு முன்னாடியே பாடுறான்னு வல்லார் சொல்லிட்டார். ஆடாதீர் சற்றும் அசையாதீர், பொய்யுலகை நம்பாதீர், வேறு ஒன்றை நாடாதீர், உனக்கு புற மத்தியில் உள்ளே இருக்கிற ஜோதி ஒன்றையே நினைமின் சுகம் பெறலான்றார். சுகம் பெறுவதற்கு எது வழி? அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் சுகமாக இருக்கணும்னா ஒரே வழி, உள்ளே போய் கொஞ்ச நேரமாச்சு. அருணகிரி சொல்றாரு, சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தியானம் வைப்பா. வைக்க தெரியலையா? நீ தான் கசடன் மூடன் மட்டி அப்படின்னு திட்டுற. அப்ப என்ன செய்யணும்? நாம கொஞ்ச நேரம் உள்ளே பார்த்து பழகி வந்தா கண்டிப்பா ஆணி பசுமரத்தில் அடித்த ஆணி மாதிரி அசையாத அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது முன்னை வினையின் முடிச்சை அவிழ்க்கலாம், பின்னை வினையின் முடிச்சை பிசையலாம். உள்ளே இருக்கிற அருள்கிட்ட போட்டா இதெல்லாம் பண்ணலாம். எந்த பிரச்சனை எது வந்தாலும் உட்காந்து உள்ள தீபத்தை ஏற்றுங்க, தீபம் முன்னாடி உட்காருங்க. நீங்கள் நினைக்கிறது போல அந்த தீப ஒளியில் காரியப்படும். இந்த தீப ஒளி இந்த அண்டத்தில் இருக்கிற ஒளியோடு சேரும். உங்களை உள்ளொளி, தீப ஒளி, பேரொளி எல்லாம் ஒன்றா இணைஞ்சி அந்த காரியத்தை நடத்த ஆரம்பிக்கும். உள்ளொளி ஓங்கிட, உயிரொளி விளங்கிட, வெள்ளொளி காட்டிய மெய் அருள் கனலே, எத்தகை எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி. நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நடக்கும். அதனால் நம்முடைய நம்பிக்கை நம் மீது இருக்க வேண்டும். பணத்தின் மீது, பெயரின் மீது, புகழின் மீது, பெருமையின் மீது, சுற்றத்தின் மீது, நட்பின் மீது நம்பிக்கை வைத்து நாம் வீணாக போகும்போது தான் நம்ம உள்ளே இருக்கிற மேலே நம்பிக்கை வரும். அதனால் எவ்வளவுக்கு வீணாக போகிறோமோ அவ்வளவுக்கும் வீணாக போனால் உள்ளே இருக்கிற ஒன்று மேலே நம்பிக்கை கூடும். நம்பி தான் கெட்டுட்டோம். உள்ளே இருக்கிற ஒருத்தரை நம்பினா கெடவே வாய்ப்பில்லை. நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை. எதை நம்பணும்? உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒன்றை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அதுதான் நம்ம காலையில் எழுப்போம், அதுதான் நம்ம நடத்தும், அதுதான் நம்ம கிடத்தும். அதனால் முன்னை வினைன்றது மண்டையினுடைய எல்லா பகுதியும் பதிவு பண்ணிருக்கு. முன்னை வினை பின்னை வினையெல்லாம் பிசையலாம் அப்படின்றார். இதை தான் லேசாக சொல்லிட்டாரு. பெரிய உண்மை, பெரிய ரகசியம். பெருமான் என்னை மன்னிப்பாராக. சாகா கல்வியையும் உலகியல் பற்றையும் நீங்கள் விட வேண்டுமேயானால் இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் முதல்ல இருக்கிற சுகத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பார்க்குறது சுகம், கேட்குறது சுகம், முகர்றது சுகம், தின்றது சுகம், நடக்கிறது சுகம், எல்லா சுகமும் உனக்கு கிடைக்கும். உங்கள் வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அது வேற என்ன கேட்பாங்க நிறைய பேர், ஆனால் இந்த விளக்கு வைக்கிற ஜோதி அது வடக்கு பக்கம் எங்கள் வீட்டில் இருக்கலாமா, தெற்கு பக்கம் இருக்கலாமா, மேற்கு பக்கம் இருக்கலாம். நம்ம வீட்டில் எது சௌகரியமோ அப்படி வை அப்படின்னா, இல்லை இது வடக்கு பக்கம் இருக்குது அதனால தான் உனக்கு வாழ்க்கை இப்படி போகுதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லி கிடக்கும். அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. உங்களை நம்பிக்கை ஊட்டி உங்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் கூட இந்த உலகத்தில் இல்லை ஐயா. நீங்கள் அந்த திருக்கூட்டத்தை நம்பணும். இந்த தெருக்கூட்டத்தெல்லாம் நம்பாதீங்க. வள்ளலாரே சொல்லிட்டார், நான் பாடுற பாட்டெல்லாம் அருட்பாட்டு, மீதி பேர் பாடுறதெல்லாம் தெருப்பாட்டுட்டார். தெருப்பாட்டை சொல்கிறவனையே காப்பாற்றிடுறது கடவுள். அருட்பா பாடுனா காப்பாற்றாத. அதனால் உங்களுக்கு உள்ளே போயிட்டு உள்ளதை நினைக்கணும். உள்ளது சொன்னோம் உயர்வுடையவர் கொண்டாரு. அதாவது வள்ளல் பெருமான் சொன்னது தெற்கு தேசை. இங்கே நினைவை நிறுத்தி பழகிட்டு வந்தோம்னா
பற்று தானாகவே விடும். பற்று அற்றான் அங்க இருக்கான். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு. பற்று இருக்கான், நடிப்பீங்க. சாப்பாட்டு மேலே விருப்பம் இல்லை, விருப்பம் உள்ள மாதிரி இருப்பீங்க. ஏன்னா விருப்பம் இல்லைன்னு நீங்கள் ஆயிட்டீங்கன்னா இருக்கிறவங்கெல்லாம் பயந்துருவாங்க. ஐயோ நேற்று வரைக்கும் இட்லியும் சாம்பாருமா சாப்பிட்டானே, எங்கேயே போய் வந்து இன்றைக்கி சாம்பார் வேணான்றானேன்னுவாங்க. சாம்பாரை ஊற்று, சாம்பாருக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை, சாப்பிடு. அது மேலே விருப்பம் இல்லாமல் போகும். ஆனால் நீ விருப்பம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். அதனால் பற்று இருக்கணும், பற்று இல்லாமல் இருக்கணும். ஆனால் அகப்பற்று தான் வேணும், வள்ளலார் எழுதுவார். அதனால் அன்பு உள்ளவங்களை நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து, நம்முடைய வினையெல்லாம் நம்ம தலைக்குள்ளே தான் இருக்குது, எல்லா வினையும் நாம் அவுக்கலாம். தியானம் பண்ணால் போகும்னு எல்லா ஞானிகளும் எழுதிட்டாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டில் 1000 வேலை இருந்தாலும் உட்கார்ந்து சும்மா தியானம் பண்ணுங்க. பேருந்து ஏறி உட்காந்துக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணிங்க போனால் பேருந்து எதுவுமே ஆகாது. உங்களால் பேருந்தில் இருக்கவங்க எல்லாருமே காப்பாற்றப்படுவார்கள். இதெல்லாம் உண்மை. காரு 5 பேர் உட்காந்துருக்கிற காரு, நீ பாட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா காரு எங்கேயோ இடிச்சு நின்னா கூட எல்லாருமே சுகமாக இருப்பீங்க. இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். நிறைய இருக்குது. அதனால் அன்பு உள்ளவங்களே நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கு பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவை தவம் செய்விடுங்க, தியானம் பண்ணுங்க. எல்லா வினையும் அறுக்கலாம் என்று எழுதியிருக்கிறார்கள் ஞானிகள். அதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். குழப்பம் வேணாம், தெளிவாக இருக்கணும். அதனால் உள்ள மனதை நிறுத்தி எங்கொரு தீமையும் நம்மை தொடராமல் இரவும் பகலும் மெய்கால் செய் துணையாக வேண்டிய விருப்பமெல்லாம் கொடுத்து இருந்து அருள் புரிகிற தெய்வ தந்தையாக எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் செய்பவராக, எத்தகை எவ்வுயிர் எப்படி எண்ணினா உயிருக்கு அப்படி அருளுகின்றவராக, எங்கும் நிறைந்த பூரணராக விளங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்டு என்றும், உள்ளே இருக்கின்ற அந்த ஒளியில் கவனத்தை வைத்து நாம் கருதி வழிபாடு செய்கின்ற போது நம்முடைய கருத்து அந்த பேரொளியில் கலந்து வாழ்க்கையில் நாம் பெற வேண்டியதை பெற முடியும் என்று வள்ளல் பெருமான் எழுதி, சந்தகமும் வேத மொழி யாதொன்று பற்றின் முடிவில் அதுதான் வந்து முற்றும் என்று வள்ளல் பெருமான் சொல்லி அருளியிருக்கின்ற சத்திய வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு சந்ததமும் அருட்பெருஞ்சோதி 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 என்று தியானியங்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். அன்பு வந்தனம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த காலையில் கஞ்சி, மதியம் உணவு, இரவு உணவு நம்முடைய வள்ளல் பெருமானுடைய அறக்கட்டளை சார்பாக குருவர்களால் நடக்கிறது என்று சொல்லி உணவு அருந்தி செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அன்பு